திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஆதனூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வலியுறுத்தி இருந்த நிலையில் ஆதனூரில் அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அவர் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 12,25,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சிப் பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் நகர், கீரைக்கார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளுக்கும் காவிரி தெருவில் உவர்நீர் குழாய் நீர்பிடிப்பு ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். வளர்ச்சி திட்ட பணிகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை செல்லும் பிரதான சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோசன் ரோடு பகுதியில் சாலையின் குறுக்கே விழுந்த ராட்சத மரத்தை அப்புறப்படுத்தும் பணி நீண்ட நேரமாக நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கடும் நெரிசல் ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையினரின் மெத்தன போக்கால் வாகன போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ள மரங்களை அப்புறப்படுத்தவில்லை என வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அம்பத்தூரில் சாலையில் நடந்து சென்ற முதியவரை மாடு முட்டி தூக்கி வீசிய பதபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் பிரித்திவிப்பாக்கம் சாலையில் நடந்து சென்ற 80 வயது முன்னாள் ராணுவ வீரரை பசுமாடு திடீரென முட்டி தூக்கி சாய்த்தது. சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அப்பாவி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் சாலையில் நடந்து செல்வது கூட பாதுகாப்பற்றதாக உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சாலையின் குறுக்கே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமலேயே சாலை அமைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சங்கராபுரம் பகுதியில் உள்ள இந்திரா நகரில் மின்கம்பங்களை அகற்றாமலேயே சாலை அமைத்துள்ளதால் தெருவுக்குள் வாகனங்கள் சென்று வர சிரமமாக உள்ளதாகவும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கமிஷன் அடிப்பதில் மட்டுமே ஆர்வமாக இருக்கும் விடியா ஆட்சியில் மக்களுக்கு பயனளிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்ட தண்ணீர் குழாயில் லாரி மோதியதில் பல லட்சம் கணக்கான நீர் வீணாகி வெளியேறியது. தூக்க கலக்கத்தில் லாரியை இயக்கிய ஓட்டுநர் சீனாபுரம் பகுதியில் இருந்த தண்ணீர் குழாய் மீது மோதியதாக தெரிய வந்தது. இதன் காரணமாக அருவி போல தண்ணீர் சாலைகளில் பாய்ந்து வீணாக வெளியேறியது. முறையான பாதுகாப்பு இன்றி அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாய் வைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் அமைக்கப்பட்ட தரமற்ற சாலையில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் தாளவாடி ஒசூர் செல்லும் சாலை சமீபத்தில் அமைக்கப்பட்ட நிலையில் அண்மையில் பெய்த மழையால் சாலையில் அதிக அளவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் சாலை அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியால் மழை நீர் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதாகவும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள ஸ்டாலின் ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்துடன் பணியாற்றுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கக்கன்ஜி நகரில் ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் வழங்கப்படுவதால் குழந்தைகளுக்கு கல்லடைப்பு நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். கக்கன்ஜி நகரில் 700க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த பல மாதங்களாக ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் வழங்கப்படுவதால் அதைத் தொடர்ந்து பருகி வந்த 1.5 வயது குழந்தை முதல் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கல்லடைப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்தனர். தாமிரபரணி ஆறு தண்ணீரை குடிநீராக வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்ததுடன் விடியா திமுக ஆட்சியில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் அனைத்தும் ஏட்டளவில் மட்டுமே இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.